ஸோ நீங்கள் ஆர்கானிக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆர்கானிக்ல நான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல கொடுத்துருக்கேன். பட் ஆர்கானிக் மட்டுமே ஒரு பிசினஸ்க்கு போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பெய்ட் ஆடும் கண்டிப்பாக ரன் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் ஃபார் சர்வைங் பிஸ்னஸ், பெய்ட் மார்க்கெட்டிங் ஃபார் கெட்டிங் ப்ராஃபிட் டு த பிஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் மெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, புது பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 6 மாசத்துல எந்த ஒரு லீடும் வராது இல்லையா? ஏன்னா they are not in the search results. அந்த 6 மாசம் நீங்க சஸ்டெயின் பண்றதுக்கு நான் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா புதுசா வர பிசினஸ் ஓனர்ஸ் இல்லைன்னா புதுசா கிரியேட் பண்ற பிசினஸ் ஓனருக்கு ஆட் ரன் பண்ணி அவங்களோட பிசினஸ் வந்து கிக் அப் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் ஆர்கானிக் ரிசல்ட்ஸும் சேர்ந்து நமக்கு ரிசல்ட்ஸ் தரும். ஸோ ஐ லேர்ன் கூகுள் ஆட்ஸ் ஆல்சோ கிவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ் டு பிசினஸ் ஓனர்ஸ். இப்படி சொல்லணும். இப்போ போச்சு இல்லையா? இப்போ ஒரு நெகட்டிவ் சொல்லணும். நீங்க இது பாசிட்டிவ் முன்னாடி சொல்லிட்டீங்க. இப்போ நெகட்டிவ் அங்கே காணுமையான்னு கேட்குங்க இல்லையா? இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நான் ஓவரால் டைம் வந்து கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்றதுனால லிட்டரலா கொஞ்சமா என்னோட ஆர்கானிக்கோட ஒர்க்ல வந்து டிஸ்டர்பா இருக்கு. அதையும் நான் ஒவ்வொரு டைம் வந்து இப்போ கம்மி பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே என்னால வந்து பேலன்ஸ்டா வச்சுக்க முடியுது. என்னால ரெண்டுமே கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லணும். நீங்க முடிக்கும். ஸோ ஐ கிவ் அ ஸ்டேபிள் இல்லைன்னா சஸ்டைனபிள், நீங்க ஸ்டேபிள்னு சொல்லிக்கலாம். ஸ்டேபிள் லீட்ஸ் நான் ஃப்ரம் லாஸ்ட் 1 மந்த் நான் வந்து ஸ்டேபிளான ஒரு பிசினஸ்க்கான லீட்ஸை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். அது நீ வந்து முடிச்சு விட்டுருனாங்க. ஓகேவா? பாசிட்டிவா சொன்னா நான் 2 லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே பண்ணலாம். ஒரு பிசினஸ்க்கு தேவை. ரெண்டாவது, இது பண்றதுனால இப்போ பெய்ட் ஆட்ஸ் கத்துக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கம்மியா வரேன். ஏன்னா டைம் பத்தாதனால இப்போ அதையும் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ என்னால லாஸ்ட் 1 மாசமா நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுது. இதுதான் வீக்னஸ் சொல்லணும். நீங்க பாசிட்டிவா முடிக்கல அப்படின்னா அது வீக்னஸ் தான். பாசிட்டிவா முடிச்சா மட்டும்தான் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வீக்னஸ் எது சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 6 மந்த் நான் வந்து 5-6 பிளஸ் சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒர்க்னா பண்றதுனால பெட்டரான ரிசல்ட்ஸ் என்னால கொடுக்க முடியுது. பட் எனக்கு கீழே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவனை யூட்டிலைஸ் பண்ணவே அவங்க யூட்டிலைஸ் பண்ணாம இந்த விஷயம் பண்றதுனால எனக்கு ஓவர்லோடா இருக்கு. அதனால என்னோட கண்டென்ட் ப்ரொடக்டிவிட்டியில கொஞ்சம் டவுன் ஆன ஃபீல் ஆகிறேன். பட் ரீசென்ட் டேஸ்ல நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதனால மல்டிபிள் பேஜஸ் வந்து என்னால் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து நான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ப்ராப்பரான ஆன்சர். ஸோ நீங்கள் அதை ப்ராப்ளமாகவும் சொல்லணும், லாஸ்ட்டாக வீக்னஸ் உள்ள ஆட் பண்ணிட்டு அதை பாசிட்டிவ் முடிக்கணும். ஓகேவா? அது நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் வீக்னஸாக வச்சிருந்தீங்க அப்படின்னா வீக்னஸ் தான் இல்லையா? ஓகேவா? நீங்கள் சொல்கிற வீக்னஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வீக்னஸாக இருக்கும்.